நம்ம சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து நம்ம பிஏ பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து 100க்கும் மேற்பட்டவர் கேட்ட கேள்விகளை சேகரித்து நம்ம லோன் டிஃபால்டர் சம்மந்தமாக கேள்விகளை கேட்குறாங்க. அவங்க வரிசை கேள்வி கேட்பாங்க. அதுக்கு உண்டான பதில் நான் சொல்கிறேன், கேளுமா. சார் வணக்கம் சார். நம்ம சேனல்ல டோட்டலா 9 இருக்கு சார். திக்குது சார். பரவாயில்ல போடுங்க சார். சார் வணக்கம் சார். நம்ம சேனல் சோஷியல் மீடியா நோக்கம் என்ன சார்? சோஷியல் மீடியா நோக்கம் என்ன? கடன் பெற்றவர் அவங்க இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கிறது. நம்மளால எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியாது. நம்ம சொல்றதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து டேக்கிள் பண்ணணும். அதே போல வச்சுக்கேன், கடனால எந்த ஒரு தப்பான முடிவுக்கும் மக்கள் போயிடக்கூடாது. இதுதான் நம்மளோட மோட்டோ, கோல், அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாமே இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மீடியாலுமே நான் சொல்றது, இப்போ ஏன்னா சினிமானா அது பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் ரீல்ஸ் மோகம் இருக்கு, சில பேர். ஸோ இவங்க எல்லாம் நம்ம சேனலை பார்க்க போறது இல்லை. நம்ம சேனலை பார்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடனால பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் நம்ம சேனலை பார்ப்பாங்க. அதனால தான் வந்து அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ரேஞ்சுக்கு கடன் வாங்கணும் கூட எண்ணிக்கை அதிகம், கடன் கொடுக்குற பேங்கோட எண்ணிக்கையும் அதிகம். அதனால அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் சில பேருக்கு வந்து வாங்கினா கட்டித்தானே ஆகணுன்ற ஒரு கான்செப்ட்ல நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க. ஸோ எந்தெந்த சூழ்நிலையில் கட்ட முடியுது, எந்தெந்த சூழ்நிலை கட்ட முடியாதுங்கிறது அந்தந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். ஒருத்தர் டிஃபால்டர் ஆகிறாருனாக்க வேணுன்ட்டு ஆகுறது இல்லை, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் அவரை மாற்றுது. சட்டப்படி வர்ற சிக்கல்களை எப்படி தவிர்க்கலாம்? அதே போல சட்டப்படி உங்களை மிரட்ட முடியாது. இந்திய திருநாட்டில் ஒருத்தர் மிரட்டி பணம் வாங்குறதுங்கிறதே அஃபென்ஸ். பணத்தை கொடுக்கறது அவங்க ப்ராப்பராக கொடுக்குறாங்க, அதை ப்ராப்பராக வாங்கணும் அப்படின்றத சொல்றது மட்டும்தான் நம்ம சேனலோட நோக்கம். சார், மக்கள் பணம் கட்டாம ஏமாத்துறாங்களே, அது சரியா? பணம் கட்டாம ஏமாத்துறாங்கன்ற கான்செப்டே இங்க கிடையாதுங்க. ஏன்னு கேட்டுங்க, இங்க யாருமே வந்து ஒரு என்டிஎஃப்சி ஒரு பேங்கை தேடி போறதில்ல, பேங்க் தான் இவங்களை தேடி வர்றாங்க. சோ சட்டப்படி யார் உங்கள் செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.